பெண்கள் சாபம். முக்கியமாக இந்த பெண்கள் சாபம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் 4 பிள்ளைகள், பெண் குழந்தைகள். ஒரு ஆண், மூத்தது ஒரு ஆண். அது கீழே வரிசையாக வந்து 4 பெண் குழந்தைகள் பிறப்பெடுத்துப்பாங்க. இந்த ஒரு ஆண் என்ன பண்ணுவார், அவர் பிறந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து அவர் வளர வளர அவங்க அப்பாவுக்கு நார்மலான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர் உச்சத்துக்கு போயிடுறார். யார்? அந்த பையனுடைய அப்பா. நல்ல பதவி, நல்ல செல்வாக்கு, அந்தஸ்து, நல்ல கௌரவமான தோற்றத்தோட அந்த ஊர்லேயே அவர் சொன்னால் அடுத்த நிமிஷமே சரி கட்டுறதுக்கு, செய்தி சொல்கிறதுக்கு ஆள்கள் ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த ஊர்லேயே அவர் தான் பெரிய ஆள். அவரை வச்சது தான் சட்டம், அவரை வச்சது தான் செயல்பாடுகள் எல்லாமே. இதெல்லாம் யார் மூலியமாக வந்தது? அந்த பையன் மூலமாக வந்தது, ஆண் மூலமாக வந்தது. அப்போது வளர வர அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா நீ பிறந்ததுக்கப்புறம் தான்ப்பா எங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்துச்சு, நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுட்டு அந்த பையனை சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 வளர்க்க என்னாகும், பையனுக்கு தான் என்ற ஆணவம் வந்துவிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வார், எல்லா பொறுப்புகளையும் ஒரு ஆண்மகன்கிட்ட ஒப்படைப்பார். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவாங்க, சகோதரிக்கு நல்லதை கெட்டது பண்ணக்கூடிய நபர். நான் வந்ததுக்கப்புறம்தான் நம்ம அப்பாவுக்கு அங்கீகாரம் வந்துச்சு, அதனால் நான்லாம் உனக்கு வந்து ஓரளவுக்கு தான் செஞ்ச முடியும், நான் வந்து பணம் ஒவ்வொருத்தருக்கும் சீர் வரிசைலாம் என்னால் வந்து அதிகமாக செய்ய முடியாது அப்படின்னு கூட பிறந்த சகோதரிகளுக்கு எண்ணி எண்ணி செலவு பண்ணுவார். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. என்ன வகை இருக்குது?